Hello viewers, welcome to Madam Cooks a Lot channel. இந்த வின்டர் சீசனில் மட்டும் கிடைக்கிற மொச்சக்கொட்டையை வச்சு எப்படி நம்ம சூப்பரான ஒரு புலாவ் ரெசிபி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. வாங்க இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த மொச்சக்கொட்டை புலாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக 1/4 கப் தேங்காய், அப்புறம் ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய். நான் இங்கே 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நம்ம கொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பவுலில் நான் 1.5 கிளாஸ் அளவு சோனா மசூரி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா ஜீரா சம்பா ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த அரிசியை ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் தண்ணியில். அடுத்து குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, மராட்டி moggu, அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி, இது 3த்தையும் சேர்த்து ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அடுத்து பெருசாக நறுக்கிய 2 வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரையாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு பிதுக்கியிருக்கோம் இல்லைங்களா மொச்சக்கொட்டை, அதை சேர்த்துக்கலாம். இது பிதுக்கிற மொச்சக்கொட்டையாக இருக்கிறதுனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். சீக்கிரமாக இது வெந்துடும். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை இப்போ போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நாம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா சொன்னா மசூரி அரிசி, அதை இப்போ சேர்க்க போகிறோம். இதை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரைஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். அப்புறம் நான் 1.5 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கிறதுனால 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே கிளாஸ் அளவு நீங்கள் 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். யூஸ்வலாக இந்த பிதுக்கின மொச்சக்கொட்டையில் நம்ம புளி குழம்பு, மசாலா குழம்பு இல்லை குருமா அந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் புலாவ் டைப் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். இப்போது குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப மணமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ உதிரியாக இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ராய்த்தா, ஆனியன் இல்லை குக்கும்பர் இந்த மாதிரி ராய்த்தாவோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இதே ப்ரொசீஜரில் நீங்கள் மொச்சக்கொட்டைக்கு பதில் பட்டாணி இல்லை வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ், இது சோயா சங்க்ஸ், இது எல்லாத்தையும் கூட சேர்த்து செய்யலாம். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க வியூவர்ஸ்? நீங்களும் இந்த சீசனலாக கிடைக்கிற மொச்சக்கொட்டையை வாங்கி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை குக் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாச்சும் ரெசிபியை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.